வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். குத்தாலத்தில் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி ரொம்ப ஃபேமஸோ அதே அளவுக்கு மீனாட்சி பாட்டி கடை ரொம்ப ஃபேமஸ். இந்த கடையில் என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஜாதிக்கா ஊறுகாய் வந்து இந்த கடையில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலு. மதுரைக்கு எப்படி மாலை கோனார் சந்தனம் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி குத்தாலத்துக்கு மீனாட்சி அம்மா பாட்டி கடை ஊறுகாய் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க இன்னமும் அந்த கடை வந்து நடந்துகிட்டு இருக்குது. அவங்கள்ட்ட ஐயாட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா, குத்தாலத்தில் இந்த ஜாதிக்கா ஊறுகாய் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுலேயும் இந்த மீனாட்சி பாட்டி கடை ஊறுகாய் வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ஜாதிக்காய் ஊறுகான்னு முதல்ல ஆரம்பிச்சது இவங்க தான் மீனாட்சி பாட்டி. ஆமாம், எங்கள் அம்மா தாச்சி. இப்போ இவங்க தான் இப்போ ரெடி பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது இந்த ஊரில் ஆரம்பிச்சது. ஓகே, இவங்கள்ட்ட இருந்து வேலை பார்த்தவங்க தான் மற்றவங்க கூட வெளியில் கடை வச்சிருந்தது. ஏன் ஜாதிக்காய் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்களா? விளையுதுங்களா? விளையிறது வந்து இங்கே தான் ஜாதிக்காய். ஆமாம், அதாவது கொடைக்கானலில் குடரோட்டில் இங்கெல்லாம் விளையுது. இருந்தாலும் இங்கே உள்ள ஜாதிக்காய்க்கு இங்கே தெக்குமலை காய்க்கு வந்து தனி ஃபேமஸ். கேரளாவில் நிறைய இருக்குது. இருந்தாலும் தெக்குமலை காய்க்கு தனி ஃபேமஸ். ஓகேங்க. இங்கிலீஷ்காரங்க காலத்திலே வந்து அவங்க அந்த எஸ்டேட்டில் பண்ணி அந்த ஜாதிக்காய்க்கு வந்து மற்ற ஊர் ஜாதிக்காய்க்கு இது கொஞ்சம் இடையும் கூட பருப்பு பருப்பு பிரியாணிக்கெல்லாம் போகிறீங்க இல்லையா, அது வந்து ஜாதி பத்திரியும் சரி ஜாதி காயும் சரி, அது வந்து மற்றதை காட்டில் இது ஸ்மெல்லு கூடாது. சரிங்க சரிங்க சரி. இந்த மண்ணோட வாகு. சரிங்க. இந்த புதிய மலையோட வாகு. அதை வந்து பாட்டி அம்மா வந்து ஊறுகாய ஜாதிக்காய்னா நீங்கள் அந்த ஜாதிக்காய் கொட்டையை போடுற நினைக்கக்கூடாது. எப்படி மாங்காயில் வந்து மாங்காய்க்கு மேலே இருக்க சதப்பத்து இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த சதப்பத்தில் நாங்கள் வந்து ஊறுகாய் பண்ணுறோங்க. அதை மட்டும் வயலை போடுங்க. சுருங்குது. அந்த ஒரு துளிக்கு அவ்வளோ இருந்தா இந்த மொத்த காய்க்கு அவ்வளோ போகிறது. ஐயோ, சுருன்னு இங்கே உச்சிக்கு ஏறுதுன்னு நல்லா அந்த நுனி நாக்கில். இதை காட்டில் ஜாதி பத்திரிக்கை இன்னும் பவர் இருக்கும். வந்து அந்த காய் பச்சைக்காய் சாப்பிட்டீங்கன்னா புளிப்பும் துவப்பும் இருக்கும். பச்சைக்காய் மாங்காய் எப்படி திணிக்கையில் ஒரு புளிப்பு தெரியும். ஏன்னா இது இந்த கிளாக்கா இருந்ததுன்னா ஒரு துவப்பு சேர்ந்து தெரியும். சரிங்க. இது ரெண்டு சேர்ந்துருக்கும். இது வந்து எப்படின்னா பிறந்த குழந்தைக்கு முதற்கொண்டு இந்த சித்த வைத்தியத்தில் மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஆமாங்க, அதில் இருந்து படுக்கையில் இருக்க கிழவனு கொடுக்குற சித்த வைத்திய மருந்து வரைக்கும் ஜாதிக்காய் சேராமல் இருக்காது. ஓகேங்க ஓகேங்க. அதில் ஜாதிக்காய் சேர்ப்பாங்க. ஆமாம், அது வந்து இப்போ இந்த ஊறுகாய் மாதிரி லாகிரி வஸ்துவில் வந்து கூட வந்து ஜாதிக்காய். ஓ, லாகிரியில். ஆமாம், ஜாதிக்காய் எல்லா ஊறுகாயும் 64 ஊறுகாயில் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். ஜாதிக்காய் ஊறுகாய் இங்கே மட்டும் தான் கிடைக்கும். சரிங்க சரிங்க. இது வந்து செரிமான சக்திக்கு உள்ளது. செரிமானத்துக்காக உள்ளது. செரிமான சக்தி ரத்தத்தில் வந்து சேவப்படுத்த. சரிங்க சரிங்க. அதான் இந்த இல்லையா, இது வந்து இந்த முழுக்காய் கொட்டை உள்ளுக்கு இருக்குது. இது உள்ளுக்கு இருக்குது இந்த பருப்பு. ஓகேங்க. இதுக்கு மேலே வந்து இந்த வரையா இருக்கு பார்த்தீங்களா கோடு, இதில் இருக்கிறதான் ஜாதி பத்திரி. மேலே இருக்கிறதான் ஜாதி பத்திரி. ஓகே. இதுக்கு மேலே காய் இருக்கும். இது இப்போ நீ கையில் வச்சுக்கிறது கொட்டைக்குள்ள கொட்டை பருப்பு. ஓ, கொட்டைக்குள்ள பருப்பு. ஓகே. மாங்கொட்டை மாம்பருப்பு. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி இதில் இருக்க அந்த பத்திரி தான் வந்து எப்படி லவங்கம் பட்டையில் சேர்க்குறாங்களோ இப்போ பாயசம் பிரியாணிக்கு ஜாதிக்கு அப்படி சேர்க்குறாங்களோ அதே மாதிரி பத்திரி வந்து அதிகமான மனம் கொடுக்கக்கூடியது. ஒரு இம்புட்டு இப்போ இல்லை என்கிட்ட ஸ்டாக்கு. ஒரு இம்புட்டு ஒரு துளி நாக்கில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, நாக்கில் விறுவிறுங்கும் ஜாதி பத்திரி. ஆமாம், ஒரிஜினல் பார்க்கறதுக்கு. ஆமாம், பார்க்கறதுக்கு வந்து குங்குமப்பூ இங்கேன்னு இருக்கும். ஆனால் இது வந்து பிடிப்பு இருக்கும். பூ 5 இதெல்லாம் இருக்கும். அந்த வந்து நல்ல ஸ்மெல்லு கொடுக்கக்கூடியது. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பண்ணுறது இந்த ஜாதிக்கால மேலே இருக்கிற மாங்காயில் இருக்கிற சதை மாதிரி இருக்கிற பகுதிகளை சீவி அதை வெட்டி போடுவோம். ஓகேங்க. இப்போ இந்த ஜாதிக்காய் பொறுத்த வரைக்கும் இந்த தென் பகுதியில் இருக்கிற காய்க்கு ரொம்ப சொல்லி தென்மலைன்றது வந்து பொங்கலூர் கிட்ட வந்துடும். இது தெக்குமலைன்னு சொல்லி எனக்கு. சரிங்க. தெக்குமலை காய் கண்ணுப்புல மட்டும் அந்த காய்க்கு வந்து தனி மகத்துவம். சரிங்க. அப்படி வெட்டினாலே நரைச்சும் கத்தியில் வெட்டிலே அந்த காய் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். சரிங்க. இங்கே ஆரியங்காவு இங்கிட்டு பூராமே அந்த இது இங்கேருந்து குருவாயூர் வரைக்கும் காலடினா காய் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓ, அங்கே வந்து நீஸ் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே வந்து காய் பெருசாக இருக்கும். சரிங்க. இப்போ இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதிக்காய் தான் பேஸு. இந்த ஜாதிக்காயை நீங்கள் எதாவது எஸ்டேட்டில் விளைய வைக்கிறீங்களா, இல்லை பார்த்து போய் வாங்கி தேர்ந்தெடுத்து ஊறுகாய்க்கு எங்களுக்கு வந்து அந்த கூப்பை வந்து குத்தகை எடுத்துருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவோம், அவங்க வந்து 100 கிலோ 200 கிலோ கொண்டு வந்து காய கொடுப்பாங்க. ஏன்னா எஸ்டேட்டு வந்து கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் இருக்குது. ஓகேங்க ஓகேங்க. அதே மாதிரி எப்படி கேரளாவில் வந்து மிளகு ரப்பர் மரம் எப்படி வீடு இருக்கோ அதே மாதிரி ஜாதிக்காவும்
இந்த குருவாயூர் காலடி இந்த லைன் வரைக்குமே ஜாதிக்காய் அதிகம். ஓகே, நிறையா இருக்குது. ஸோ அங்கே வீட்டுக்கு கூட நம்ம வீட்டில் செம்பருத்தி செடி வளர்த்தமா வளர்ப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்டலாம் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. வியாபாரியை போய் வந்து வாங்கிக்கிறாங்க. நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து வாங்கி அதை நம்ம அதை க்ளீன் பண்ணி. சரிங்க. இப்போ இந்த சீசனுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஊறுகாய் விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அதை வந்து இந்த காயோட தன்மை என்னென்னா மரத்தில் இருந்து பறித்து 24 மணி நேரத்தில் அழியும். ஓ, 24 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். ஓகே 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 ஓகே. இன்னைக்கு காலையில் பறிச்சாங்கன்னா எங்களுக்கு மத்தியானம் வரணும். மத்தியானம் வந்தால் நாங்கள் நைட்டே வெட்டி இந்த மறுநாள் ஊறுகாய் போட்டாங்கணும். சரிங்க. மறுநாளைக்கு வெட்டோன்னு விட்டோம்னா அது வந்து அப்படி சாணி மாதிரி ஆகிடும். ஓ, குளுன்னு போயிடும். காத்தாடை இருந்துச்சுன்னா வெயிலில் கிடந்துச்சுன்னா அது காஞ்சிக்கிட்டு சுருங்குமே தவிர மூட்டையாக கட்டி வச்சிருந்தோம்னா அது வந்து கெட்டு போயிடும். சரிங்க. அதனால வந்து நைட்டாக நாங்கள் போட்டுருவோம். கட் பண்ணி ஊறுகாய்க்கு ரெடி பண்ணுவோம். மற்றபடி ஊறுகாய்ங்கிறது நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணுற மாதிரி தான். அது கொஞ்சம் இல்லை, மற்றவங்க பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுறது வந்து பழைய ப்ரொசீஜரில் பண்ணுறோம். ஓகேங்க. பாட்டி அம்மாவோட ப்ரொசீஜர்ஸில் வெறும் நல்ல நிலை தான் வேக விடுறது. எந்த விதமான கெமிக்கல் இந்த வினிகர் அது இதுன்னு எதுவும் சேர்க்கறது கிடையாது. சரிங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம தனி நல்லெண்ணெய் சிந்தில் மார்க் இந்த நல்லெண்ணெய் வேக விட்டுருங்க. அங்கேருந்து வரும். ஒரு டீன் வந்து இப்போ 3600 ஓகே ஓகே ஓகே. நல்லெண்ணெயில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊறுகாயை ரெடி பண்ணுறீங்க. இந்த எண்ணெய் வந்து இப்போ பார்த்தீங்களா, ஊறுகாய் எங்கே இருக்குன்னா எண்ணெய் அவ்வளோ இருக்கணும். ஓ, அவ்வளோ இருக்கணும். அது மிதந்துக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து மேலே இருந்துச்சுன்னா இது என்னென்னா ஒன்று சொல்கிறேன். பழைய எகிப்தியதில் நான் இந்த பிரமிடில் வந்து மம்மிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பாடி எப்படி ஆயிலில் போட்டு வச்சாங்களோ அந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே இருக்கும் தண்டியும் உப்புக்குள்ளே இருக்கும் தண்டியும் எந்த பொருளும் கெட்டு போகாது. ஓ, ஓகே ஓகே. அந்த இதில் வந்து நாங்கள் வந்து தனி எண்ணெயிலே போட்டு வைக்கிறோம். சரிங்க. முந்தைய காலத்தில் வீட்டுகளில் வந்து இந்த உப்பு ஊறுகான்னு போட்டு வைப்பாங்க. நார்த்தங்காய் அதெல்லாம் போட்டு உப்பை மட்டும் போட்டு குலுக்கி வெயிலில் தூக்கி வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. சரிங்க. அப்போ எண்ணெயிலையும் போடுவாங்க. எலுமிச்சங்காயும் தண்ணியில் வேக வச்சு போடுவாங்க, எண்ணெயில் வேக வச்சு போடுவாங்க. ஆனால் அந்த உப்பில் போட்டு வைக்கிறது கெட்டே போகாது. அதே மாதிரி எண்ணெயில் போகாது. எண்ணெயில் போட்டு வைக்கிறது கெட்டு போகாது. இப்போ நீங்கள் இந்த ஊறுகாயை வந்து நான் வாங்கிட்டு போனால் எவ்வளோ நாள் வரைக்கும் நான் அதை வச்சு யூஸ் பண்ணலாங்க? மெயின்டெனன்ஸ் தான். ஒன்று இதில் மோந்து பார்க்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஸ்மெல், நம்ம சுவாசத்தில் வந்து அவ்வளோ கிருமி இருக்கு. நம்ம மோந்து பார்த்தாலே அந்த இப்போ ஊறுகாய் பாட்டு எடுத்து இப்படி மோந்து பார்த்துட்டாங்கனாலே அந்த மரம் வந்து அதில் வந்து மேல் டாப்பில் பூ மாதிரி பிடிக்கும். ஓகே 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 ஓகே. அதே மாதிரி எண்ணெய் விட்டு அந்த காய் இப்படி ஒரு முனை தூக்கி இருந்தாலும் அந்த இடம் ஃபங்கஸ் வந்துடும். ஓகே ஓகே. எண்ணெய்க்குள்ளே இருக்குது நாங்கள் சொல்கிறதுமே அப்படி தான். ஈரக்கரண்டி போடாதீங்க, தனியாக காஞ்ச கரண்டி வச்சுக்கோங்க, கை போட்டு எடுக்காதீங்க, மோந்து பார்க்காதீங்க, வெயிலில் வைக்க வேண்டாம், வதக்க வேண்டாம். அந்த ஸ்பூனை மட்டும் ட்ரையான ஸ்பூனை எடுத்து நீங்கள் அன்னைக்கு பரிமாறுறதுக்குள்ள ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து அமுக்கி விட்டு எண்ணெய் மேலே வச்சுங்க. அப்படியே எடுக்கிறப்ப எண்ணெய் குறைஞ்சாலும் நல்லெண்ணெய் சுட வச்சு ஆற வச்சு மேலே ஊற்றிக்கலாம். பச்சை எண்ணெய் ஊற்றக்கூடாது, சூடாகவும் ஊற்றக்கூடாது. ஆற வச்சு ஊற்றிக்கிட்டால் அது ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு இருக்கும். அது வந்து 2017 வச்சது. ஓ, 2017 நீங்கள் ஒரு டெஸ்டிங்காக வச்சது. இது வந்து இப்போ 19 வச்சது. ஓ, இது 17, இது 19. ஆமாம். இதோட கொரோனா இப்போ இது நல்ல ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆமாம், எந்த போய் பூக்களே இல்லை. இது 17, இது 19. ஓ, கிட்டத்தட்ட 17னா 5 வருஷம் ஆக போகுது இதை வச்சு. ஓ, சூப்பருங்க. கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துச்சுங்க. அது ஃபாரினில் இருக்க பிள்ளைகளுக்கு வாங்கி இது பண்ணி பேக் பண்ணி அவங்க அந்த இந்த பாக்ஸ் மாதிரி செட் பண்ணுவாங்க. ஐஸ் பாக்ஸ் மாதிரி வச்சு நாங்கள் ஃப்ளைட்டில் அனுப்பிடுறோம். நீங்கள் கொரியரும் அனுப்புறீங்களா? கொரியர் வந்து கேட்குறீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்குறவங்களுக்கு அனுப்புறீங்க. ஓகேங்க. ஒரு பாட்டிலோட விலை என்னங்க இது? இப்போதைக்கு 150. 17 வச்ச விலை. ஓ, முன்னாடி 17 நீங்கள் இந்த 150 வச்சிங்க. இப்போ ரேட் எல்லாம் மாறி இருக்கு. இப்போ பூராமே அப்போ வந்து ஒரு டின்னா வந்து 2300 2100 இருந்துச்சு. இப்போ வந்து 3200 ஒரு டின்னு. ஓகே. இந்த பாட்டில் எம்டி பாட்டில் வந்து அப்போ 8,000. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து 13 ரூபா 16,000 வருது. எங்களுக்கு வந்து சேர்றப்ப 15 ரூபா இருக்குது. ஓகே ஓகே. அதனால எக்ஸ்பென்ஸ் கூடினதுனால எல்லாமே விலை கூடிடுச்சு. சரிங்க. எவ்வளோ புது விலை எவ்வளோங்க வரும்? 10 ரூபா தான் கூட போகிறோம். ஓ, ஜூன் 1 160 ரூபாய். ஆரம்ப காலத்தில் பாட்டியம்மா தயாரிக்கும் போது ஆச்சி வந்து முத இந்த ஜாடியில் மட்டும் போட்டு ஜாடி மட்டும் போட்டு வச்சு அதில் வச்சுருப்பாங்க. அரை நாக்கு போட்டு கொடுப்பாங்க. 72 நினைக்கிறேன். அப்போ வந்து நெஸ்லே கம்பெனியில் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு அறிமுகம். கண்ணாடியில் டம்ளர், மேலே மூடி பிளாஸ்டிக் மூடி.
அந்த டம்ளர் வாங்கி வச்சு அப்போ தான் வந்து 5 காசு விற்றாங்க ஒரு பாட்டில். ஓ, பேக்கிங் பண்ணி. ஆமாம், பேக்கிங் பண்ணின்னு கொடுத்தது அப்போ தான். ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி போகிற வரவங்க பாத்திரம் கொண்டாடுறவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க 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 சரிங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் இருக்குங்களா? எவ்வளோ? எனக்கே 61 ஆச்சு. எங்கள் ஆட்சி அவங்க வயசு காலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. நூற்றாண்டு கடந்துருச்சுன்றீங்க? நூற்றாண்டுன்னு கிடக்கல, எப்படி 70-80 வருஷம் இருக்கும். 80 வருஷம். இப்போ 80 வருஷமா இந்த ஊறுகாய் துறையில் இருந்து இவங்க வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இவங்க மற்றதும் அப்போ வந்து ஊரா வந்து எங்கள் ஆட்சி இது பண்ணிருந்தது ஒரு சைடியாவா. ஓகேங்க. அப்போ பழங்கள் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ வச்சா அந்த ராஜராஜேஸ்வரி விலாசம்னு சொல்லி பழக்கடை வச்சுருந்தாங்க. ஓகே 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 ஓகேங்க ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இங்கே உள்ள மூலஸ்தானத்தில் இருக்க பராசக்தி பேர் ராஜராஜேஸ்வரி. சாமி பேர்லேயே அந்த கடையை வந்து அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணி. ஓகேங்க. ஜாதிக்காய் ஊறுகாய்னால ஏதாவது மருத்துவ குணங்கள் எதாவது இருக்காங்க? பிளட் சர்க்குலேஷன். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம். ஓகேங்க. அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாப்பாடாக இருந்தாலும் சரி, அந்த சாப்பிட்டு அது செரிமானம் ஆனால் தான் பிளட்டு வந்து நமக்கு சர்க்குலேஷன் ஆகும். ஓகே ஓகே. இது வந்து செரிமானத்தை கொடுக்கும். லெமன் நார்த்தங்காய் இருக்குது. இப்போ லெமன் எலுமிச்சங்காயோ நார்த்தங்காயோ வீட்டில் நறுக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி விழுந்த இடத்துல அந்த சிமெண்ட் தர வந்து வெளுத்து போயிடும். ஆமாம், வெளுத்து போயிடும். இது எப்படின்னு இந்த காயை வெட்டுனா கத்தி இருக்குதுங்களா, கத்தியை அரிச்சிடும். கத்தியை அரிச்சிடும்? ஓ, இரும்பையே அதை அரிச்சிடும். அவ்வளோ டைஜஸ்ட் சக்தி இதில் இருக்குது. ஓகே ஓகே. அதனால் மெயினாக வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. டைஜஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா பிளட்டு சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஓகேங்க. பிளட்டு சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் எல்லா நோயுமே கட்டுப்பாடு வரும். சரிங்க, ஓகே, சூப்பர். இதில் வந்து ஏதாவது சுகர்காரங்க, பிபி இருக்காரங்க இது சாப்பிட்லாம் அப்படிங்கிறது? நான் சொல்லக்கூடிய ஒரே இது, மூலம் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது. ஓ, பைல்ஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது ஹீட்டு கூட, ஹீட் அதிகம். ஓகே ஓகே ஓகே. அதனால் பைல்ஸ் மட்டும் இது. மூலத்துக்கு ஜென்ம விரோதி இது இந்த ஜாதிக்காய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமாக மீனாட்சி பாட்டி ஊறுகாய் கடை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அடுத்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்க. நாங்கள் இப்போ இந்த வருவோம், சீசனுக்கு வருவோம். இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஆகஸ்ட் 15 முடிச்சிருச்சுன்னா இங்கே இருக்காது, கூட்டமே இருக்காது. அப்புறம் என்ன செய்வோம், ஊரில் விவசாயம் வந்துடும், அங்கே போயிடுவோம். ஓகே, அப்போ லாக் பண்ணிவிட்டு அப்போ ஊறுகாய்க்கு வேலை இருக்காது. அப்புறமேட்டு மதுரையில் வந்து எங்களுக்கு ஸ்வீட்ஸ் அங்கே போய் பார்க்க போயிடுவோம். பார்த்துட்டு திரும்ப கார்த்திகை மாதத்துக்கு வருவோம். வந்து கார்த்திகை, மார்கழி, தை மாதம் ஐயப்பன் கோயில் நடை அடைக்கும், அடைச்சி போயிடும். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்து இந்த சீசனில் வாங்கினா தான் உண்டா, இல்லை மதுரையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அனுப்புவீங்களா? அந்த மாதிரி இங்கே ஸ்டாக் இருந்தால் தான் அனுப்புவோம். சமயத்தில் என் மகளுக்கு மெட்ராஸ்க்கு அனுப்ப முடியாது. ஆகஸ்ட் காலி ஆயிரும். ஓகே 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 ஓகே. நல்லா வர நேரம் இருந்தால் வாங்கிட்டு போண்டுருவேன். சரிங்க சரிங்க சரிங்க. வெளியூருக்கும் அனுப்புறீங்க. இப்போ குத்தாலத்தில் நிறைய கடைகள் இருக்குது, நிறைய வீதிகளில் நிறைய ஜாதிக்காய் இருக்குது. குற்றாலத்தில் இறங்கி மீனாட்சி பாட்டி கடைன்னு சொன்னாலே யாரும் கை காமிச்சிருவாங்க. மீனாட்சி பாட்டி கடை. ஓகே ஓகே ஓகே. மீனாட்சி பாட்டி ஊறுகாய் கடைன்னா யாருமே சொல்லிடுவாங்க. வந்து எத்தாப்பில் கோப்டெக்ஸ் இருந்துச்சு, கோப்டெக்ஸ் ஆப்போசிட். இப்போ கோப்டெக்ஸ் எடுத்தாச்சு, 5 வருஷம் ஆச்சு. இப்போ மீனாட்சி பாட்டினாலே சொல்லிடுவாங்க, கடை சொல்லிடுவாங்க.